ஹாய் எவ்ரிவன் அண்ட் வெல்கம் பேக். இன்றைக்கி கருப்பு உளுந்தம்பருப்பு அது கூடவே கருப்பு எள்ளு யூஸ் பண்ணி ஒரு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு ரத்த சோகை இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லது. நம்ம ஹீமோக்ளோபின் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு அதில் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பெருங்காயத்தை சேர்த்து இந்த பெருங்காயம் வந்து எண்ணெயில் வறுப்பட்டு உப்புற அளவுக்கு இதை வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெருங்காயம் வந்துட்டு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு லைட்டாக உப்பிடுச்சு. இப்போ எடுத்து ஒரு தட்டில் தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு 20 காஞ்ச மிளகாய் வந்துட்டு நான் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இந்த வாசம் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகாயோட கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகி நல்லா வறுப்பட்டு வாசம் வந்துடுச்சு. இப்போ இதையும் ஒரு தட்டில் மாற்றிட்டு அதே பேனில் நான் வந்து 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன். கருப்பு உளுந்துலே உடச்ச உளுந்து இருக்கும் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். ஏதாவது தூசு தும்பு இருந்துச்சுன்னு சொன்னாக்கா புடச்சிட்டு நோம்பு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து வறுத்துக்கலாம். நல்லா வந்துட்டு இந்த லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். இதை கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல உளுந்தோட வாசம் வர ஆரம்பிக்கும். அது கூடவே வந்துட்டு பார்த்திங்கன்னா உளுந்தோட கலர் வந்துட்டு 1-2 நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல வாசம் ஒரு 3-4 நிமிஷம் எடுத்துச்சு இது நல்லா வறுத்து வாசம் வர்றதுக்கு. நல்ல வாசனை வந்து கலர் மாறினதுக்கப்புறமா இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு உளுந்து எடுத்து கடிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா நறுக்குன்னு முறுமுறுன்னு கடிக்கணும், அந்தளவுக்கு இருக்கணும். இப்போ அதே பேனில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நமக்கு எள்ளு வறுக்கிறது ஜென்ரலாக தெரியும் இல்லையா, எள்ளு சேர்த்தோடனே பார்த்திங்கன்னா லைட்டாக புகை வந்து எள்ளு ஃபுல்லாக வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வெடிக்கிற ஸ்டேஜில் இதையும் எடுத்து நான் தட்டில் கொட்டிக்கலாம். கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லா கடுகும் ஃபுல்லாக வெடிக்கிற அளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் கடுகு எப்படி வெடிக்குது பாருங்கள். இந்த மாதிரி எல்லா கடுகும் வெடிக்கணும். கடுகு சரியாக வெடிக்காமல் நீங்கள் லைட்டாக வறுத்துட்டு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் பொடி வந்து கசந்துடும். ஸோ எல்லா கடுகும் பொறுமையாக இந்த மாதிரி வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். லோ ஃப்ளேமில் வச்சாலே போதும். ஃபுல்லாக கடுகு வெடிச்சதுக்கப்புறமா அதையும் எடுத்து சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டதுக்கப்புறம் தான் மிக்ஸி ஜாரில் சேர்க்கணும். ஆறாமல் அரைச்சிட்டிங்கன்னு சொன்னாக்கா கட்டி பிடிச்சிக்கும் இது. ஸோ ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இதை எப்படி அரைக்கணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பல்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா அரைச்சிட்டு திரும்ப ஒரு வாட்டி கலந்து விடணும் ஸ்பூனால். அதுக்கப்புறமா திரும்பி அரைக்கணும், திரும்பவும் திறந்து கலந்து விடணும். நீங்கள் விடாமல் அடிச்சிங்கன்னு சொன்னாக்கா மிக்ஸி ஜாரில் அடியில் போய் ஒட்டிக்கும், இல்லைனா கட்டி பிடிச்சிக்கும் எள்ளு இருக்கிறதுனால. ஸோ இப்போ அரைச்சி முடிச்சு வச்சு பாருங்கள் பொடி எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு. இப்போ இந்த பொடியை வந்து ஒரு பேப்பரில் வச்சு நல்லா காய வச்சுக்கலாம். இந்த அரைச்ச உடனே அப்படியே தூக்கி டப்பாவில் போட்டிங்கன்னு சொன்னாக்கா தண்ணி விடும், இந்த ஹீட்லேயே வந்துட்டு டப்பா தண்ணி வேர்த்துரும். ஸோ நல்லா வந்துட்டு ஆற வச்சுக்கலாம். இது ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் கூட ஆனால் பரவாயில்ல. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைனாக்கா சாதம் வந்துட்டு சூடாக வதச்சிட்டு அதில் நல்லெண்ணெய் இல்லைனா நெய் விட்டு இந்த பொடியை போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். கருப்பு உளுந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு சாப்பிட பிடிக்கும், ஒரு சில பேருக்கு சாப்பிட பிடிக்காது. அந்த மாதிரி பிடிக்காதவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பொடி பண்ணி கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எள்ளு சேர்த்துருக்கிறதுனால ஸோ அது உளுந்தானே தெரியாது, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். மிளகாயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். பட் இந்த தூளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 20 மிளகாய் போட்டால் தான் உங்களுக்கு காரம் நல்லா நிற்கும். ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி. ரத்த சோகை இருக்கவங்களுக்குலாம் கொடுக்கலாம். இடுப்பு வலி இருக்கவங்க வந்துட்டு இந்த பொடி வச்சு சாப்பிடலாம், ரொம்பவே நல்லது. நல்லெண்ணெய் கூட சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.